குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ், கோவையில இருந்து. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்துல மார்ச் மாதம் சனி பயிற்சி நம்ம பார்த்தோம். இப்போ சனி பயிற்சி ரெட்ரோகிரேட் ஆகிறாரு, அதாவது வக்ரம் ஆகிறார். ஆல்ரெடி எவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் லக்னக்காரர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த மாற்றங்கள் ரெட்ரோகேட் ஆகிறது, வக்ரம் ஆகிறது. பொதுவாக ஒரு கிரகம் வக்ரமானா ஆப்போசிட் பலன். வக்ரம் இன்னும் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நேராக போயிட்டு இருக்கிற ஒரு கிரகம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக அப்படியே பேக் சைடு வருவாங்க. எல்லாருமே எல்லா கிரகமும் வக்ரமாகும், அது எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக வக்ர நிவர்த்தி ஆகும். ஆனால் நம்மளுடைய சனி கோள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவர் ரொம்ப லேட். எந்த ஒரு பாவத்துக்கு மாறினாலுமே 2.5 வருஷம் எடுத்துக்குவார். இப்போ ரெட்ரோகிரேட் ஆகுறாரு. அது மட்டும் ஸ்பீடாக நடக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான் சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. சரி, ஓகே. 2026 ஜூலை மந்த் 26 அன்னைக்கு ரெட்ரோகேட் ஸ்டார்ட் ஆகுது, வக்ரம் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா டிசம்பர் 10 நிவர்த்தி ஆகிறாரு. ஓகே, இப்போ பொதுவாக எந்த ஒரு பிளானட்டாக இருந்தாலும் வக்ரம் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு பாவகத்திலேருந்து முந்தைய பாவத்துக்கு போகும். இப்போ மீனம் அப்படின்னா கும்பத்துக்கு போகிறது தான் ரெட்ரோகிரேட். ஆனால் சனி ரொம்ப ஸ்லோ பிளானட் அப்படிங்கிறதுனால மீனத்திலே ரெட்ரோகிரேட் ஆகுறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்காரு அப்படின்னா உத்திரட்டாதி 3, 2, 1 அந்த மாதிரி ஒரு மெதுவாக அங்கே ரெட்ரோகிரேட் ஆகுறாரு, அங்கே நிவர்த்தி ஆகுறாரு. ஜூலை 26 டிசம்பர் 10 வரைக்குமே. ஸோ இந்த காலகட்டத்தில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட அதிர்வளைவுகள், ஸோ அதன் மூலியமாக நடக்க இருக்கக்கூடிய என்ன விஷயங்கள் நடக்கும், இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போது நிறைய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சனி பகவான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 10க்கும் 11க்கும் உரியவர். அவர் எந்த இடத்துல இருக்காரு அதனுடைய பலன்களை மட்டுமே 12ஆம் இடத்துல இருந்து கொடுக்கும். ஓகேங்களா? நான் இதை முன்னாடி கிளியராக சொல்லிடுறேன். ஸோ பொது பலன்கள் அப்படிங்கும்போது ஒரு சில பேர்த்துக்கு அந்த கிரகங்கள் அங்கேயே இருக்கும். அப்போ நான் சொல்கிற இந்த கருத்துக்கள் அவங்களுக்கு ரொம்ப மேட்ச் ஆகும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து ஒருவேளை பிரச்சனையாக இருக்கக்கூடிய கிரகம் அந்த பாவகம் வக்ரமானால் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 10க்கு 11க்கும் உரிய சனி 8ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தோட ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்குது அப்படின்னா 8, 12 அப்படின்னாலே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பெரிய ப்ராப்ளம் தான். அந்த இடம் வக்ரமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஆப்போசிட் நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய பாவகம் வக்ரமாகும் போது இந்த சனி பகவானால் வக்ரம் ஆகிறது என்றால் அவங்க எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாருக்கெல்லாம் லக்கு, அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்தை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஜாதகத்தை வெரிஃபை பண்ணுங்கள். எல்லாருக்குமே நிவர்த்திகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். கடக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி 2026 எப்படி இருக்க போகுது? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா பிரச்சனையும் சந்திச்சு அஷ்டம சனி விலகிடுச்சு, இதெல்லாம் ஓகே. ஆனாலும் இன்னும் மீண்டு வரல அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இன்னுமே அதை கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் சில பேர்த்துக்கு. ஏன்னா உங்களுடைய தசாபுக்திகள் ஃபேவர் பண்ணணும். எல்லாருமே சொல்லுவாங்க பொது கருத்துக்கள் என்ன இன்னும் எனக்கு சரியாகலை அப்படின்னா சுயஜாதகத்தில் உங்களுக்கு தசாபுக்தி ஃபேவராக இருந்தால் மட்டுமே தான் எல்லாமே நடக்கும். பொதுவாக சனி யார் உங்களுக்கு 7க்குரியவரும் 8க்குரியவர் 9ஆம் இடத்தில் வக்ரமாகிறார். ஓகேவா? ஸோ 7ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய பார்ட்னர்ஸ், சமுதாயம் சார்ந்த தொழில்கள், இல்லை சமுதாயத்துக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள். 8ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெண்களாக இருந்தால் மாங்கல்யஸ்தானம், ஆண்களாக இருந்தால் உங்களுடைய வரக்கூடிய கண்டம், தீரா கடன், இதெல்லாமே 8க்குரியவர். சரிங்களா? இப்போ 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கலஸ்தரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கலஸ்தரஸ்தானம் மாங்கல்யஸ்தானம் 9ஆம் இடத்துல போய் வக்ரமாகலாமா? 1. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில், உங்களோட அதிர்ஷ்டம், இது எல்லாமே
இதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது சமுதாயம் தொடர்பு தானே. அப்போ வந்து பிசினஸ் பண்றவங்க அந்த சமுதாயம் தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குருவே பார்த்தீங்க அப்படின்னு இப்போ உங்களுடைய லக்னத்துக்கு முதல்ல 12ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய வேலை எல்லாமே போயிருக்கும். நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க, அப்படியே ஒர்க் அவுட் ஹோம்ல போய் இல்லாட்டி வந்து வேலையை விடக்கூடிய அந்த சூழ்நிலை வந்திருக்கும். ஏன்னா வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து அப்படியே மறைந்துட்டாரு. அப்போ கேட்பார் பேச்சை கேட்டு வேலை விடுறது, அதன் மூலியமாக வருமானம் தடைப்படுறது, இது வந்து என்ன அப்படின்னா வழிகாட்டுறவங்களே தவறாக வழி நடத்தி உங்களை வந்து ஏதாவது ஒன்று பிரேக் பண்ண வச்சிருப்பாங்க. இப்போ கடகத்துக்கு சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கனால தான் உங்களுக்கு பிரச்சனை. ஓகே, இப்போ வந்து எப்படி, இப்போ வந்து நீங்கள் அதெல்லாமே நம்ம பண்ணது தப்பு, ஓகே அடுத்த லெவல் ஆஃப் மூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு அறிவு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா குரு உங்களுடைய ராசியில் வந்துட்டாரு, கடகத்துக்கு வந்துட்டாரு. அப்போ என்னாகும் அப்படின்னா நீங்கள் செய்த தவறை பிளான் பண்ணி மாற்றக்கூடிய அந்த ஒரு வழிகாட்டுதலை நீங்களே முயற்சி செய்து செய்யக்கூடிய அந்த ஒரு வல்லமை கொடுப்பார். ஏன் இதை வந்து நான் சனியோட கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா குருவின் பார்வை 9ஆம் இடத்தில். ஓகேவா? ஸோ ஏன் அதை வந்து நான் கனெக்ட் பண்ணேன்னு தெரியுமா? உங்களுடைய 6க்கு 9க்கும் உரிய ஒரு குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியாக வந்துட்டாரு, அதுவும் உச்சமாகிறாரு அந்த இடத்துல. அப்போ குருவின் பார்வையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்த தவறு, இப்போ மற்றவங்க எல்லாம் உங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணி நிறைய விஷயங்கள் மாற்றிருப்பாங்க, இப்போ எல்லாமே நீங்கள் சரி பண்ண போறீங்க. பெரிய விஷயம் அதுதான். அப்போ அதே இடத்துல சனி வந்து வக்ரமாகும் போது என்ன ஆகும், நமக்கு நல்ல சிந்தனைகள் நல்ல வழிகாட்டுதல் மூலியமாக நம்மளுடைய பிரச்சனையை நாமளே சரி பண்ணக்கூடிய ஒரு தருணத்தை கடவுள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கொடுப்பார். அப்போ சமுதாயம் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் இடத்துல வக்ரமாகலாமா? ஏன்னா குருவின் பார்வை அந்த வக்ரத்தை வந்து ஒன்றும் பண்ணாது. அப்போ 8க்குரியர் வக்ரமாகலான்னு கேட்டால் இந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப யோசிச்சு பண்ணணும். ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்? 8க்குரியர் வக்ரமாகிறது ரொம்ப நல்லது. 8க்குரியர் வக்ரமாகி குருவின் பார்வைக்கு வந்தா அப்போ எந்த ஒரு விஷயம், ஒரே ஒரு நிமிஷங்க, அதாவது என்ன அப்படின்னா அந்த குரு இருக்காரு இல்லைங்களா, அது எப்படிப்பட்ட பார்வை பார்க்கிறார், எந்த உங்களுடைய இடத்துல இருந்து அந்த பார்வை பார்க்கிறார், யார் உங்களுக்கு 6 9க்குரியவர் உங்களுடைய லக்னத்திலிருந்து அந்த பார்வையை செலுத்துகிறார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரு உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பாருங்க. அந்த பாவக பலன் மூலியமாக தான் அங்கே புஷ் நடக்கும். இப்போ உங்களுக்கு 6க்குரியர் 6ஆம் இடத்துல இருக்காரு, 9க்குரியர் 9ஆம் இடத்துல இருந்து இங்கே லக்னத்திலேருந்து அவரே பார்க்கும்போது சூப்பர் டபுள் டமாக்கா தான், டபுள் அதிர்ஷ்டம். அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை மூலியமாக சில மாற்றங்கள், நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுது, தொழிலில் மாற்றம், அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயம் வந்து போராடிட்டு இருந்திருப்பீங்க. அதாவது என்ன சொல்றது, அடிப்பட்ட சிங்கம் வந்து சான்ஸ் கிடைக்கும் போது எகுருன்னு தெரியுமா, சேம் லாஜிக் உங்களுக்கு இங்கே ஃபுல்ஃபில் ஆகும். அடிச்சு உங்களை வந்து அப்படியே நசுக்கி போடுற அளவுக்கு கொண்டுட்டு போயிருப்பாங்க. இப்போ வந்து அந்த என்ன சொல்றது, அடிப்பட்ட பாம்பு வந்து சீருன்னு சொல்லுவாங்களே, நேரம் பார்த்து இப்போ அது உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யாரெல்லாம் உங்களுக்கு வந்து கெடுதல் செஞ்சாங்களோ உங்களுக்குலாம் ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஆனால் இப்போவும் சொல்கிறேன் 8க்குரியர் வக்கரமாக இருக்காரு, ஆனால் கொஞ்சம் பொறுமை காத்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட சக்ஸஸ்னால நீங்கள் ரிவெஞ்ச் எடுங்க, ஆனால் உங்களுடைய செயல்கள் மூலியமாக அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பண்ணி எந்த ரிவெஞ்சும் எடுக்க வேண்டாம். ஏன்னா நாம கடவுள் கிடையாது. நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை பாதுகாப்பாக கொண்டுட்டு போகணும், அவ்வளோதான். இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா 8 அப்படின்னு சம்மந்தப்பட்டாலே அஷ்டம் நஷ்டம் கஷ்டம் வம்பு வழக்கு போட்டி பொறாமை தீராக்கடன் விபத்து கண்டம் இதெல்லாமே 8. திடீர் அதிர்ஷ்டமும் அங்கே தான் இருக்குது. அப்போ அந்த இடம் வக்கரமாகுது அப்படின்னா நல்லது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க. எனக்கு வந்து சனி பகவானால எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, ஐம் ஸோ ஹாப்பி, ஓகே நான் என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லி இறங்குனீங்க அப்படின்னா சும்மா இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பி வா, நான் வந்து பிரச்சனை பண்ண போகிறேன், எனக்கான ஒரு பலனை கொடு அப்படின்ட்டு தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படிங்கிறது வந்து நீங்கள் அதை அப்படியே கடைப்பிடிச்சிட்டு போயிட்டே இருங்க. சுற்றி இருக்கிறவங்க உங்களை நெருக்கடி கொடுத்தாலும் நீங்கள் வந்து கஷ்டம்தான், அதை வந்து பிரச்சனை இல்லாமல் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, கடகத்துக்கு ஜென்மத்தில் குரு உங்களுடைய உடம்பில் வந்து உக்காந்துட்டார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஹெல்த்தில் கை வைப்பார். அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது அந்த நெஞ்சு படபடப்பு, நுரையீரல் பாதிப்பு தேவையில்லாமல், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே போய் ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றது, என்ன சந்திரன் வீடு இல்லையா, அப்போ ஃபுட் ஐட்டம்ஸ் ஃபுட் மூலியமாக கேஸ் ப்ராப்ளம் கேஸ்ட்ரிக்கு இஷ்யூஸு இது எல்லாமே கொடுப்பார்.
அப்போ என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஹெவியான ஃபுட் ஐட்டம்ஸ் வெளியே போய் சாப்பிட்றது, தண்ணி மூலியமா வரக்கூடிய இந்த பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து நீங்க சரி செய்துக்கோங்க. இப்போ நெறைய பேர் வேலை விஷயமா நீங்க புது முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களை பார்த்து அதற்கான நிவர்த்தி செய்து அந்த முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா, ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் பண்ணக்கூடிய அந்த புண்ணியங்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லது நடக்கும். ஏன்னா இப்ப வந்து கடகத்துக்கு 11ஆம் இடத்தை வந்து சனி பார்வை வேற செலுத்துகிறார் இல்லையா? அப்ப வந்து என்ன அப்படின்னா, உங்களோட ஆசைகளுக்கு ஒரு செக். நம்ம ஒரு ஆசை நடப்போம் அப்படியே ஸ்லோவா முடியும். ஒரு விஷயத்த விக்கணும்னு நினைப்போம், அப்படியே லேட்டா விக்கும். அதே மாரி நெனச்ச ஒரு ரேட்டுக்கு அது போகாது. அப்ப அந்த கன்ஃபர்மேஷன் குடுக்கக்கூடிய இடத்தை சனி பார்வை பார்க்கறனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தடை, தாமதம், பிரச்சனை. அந்த வீட்டை குரு பார்க்கிறார். ஆனா அந்த பார்வையை குரு பார்க்கல இல்லையா? இங்க அதான் அந்த ஒரு சூட்சமமான ஒரு விஷயம் இருக்கு. அப்போ கடகராசி மற்றும் லக்னக்காரர்கள் இந்த காலகட்டத்துல வந்து பெரியவங்களோட கைடன்ஸ் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்லது, கெட்டதெல்லாம் ஹேண்டில் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுபடி பண்ணுங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல டைம். நீங்க கரெக்ட்டான ஒரு உங்களோட எதிர்காலத்தை சூஸ் பண்ணக்கூடியது உங்களுக்கு வழிகாட்டுதல் மூலியமாக நீங்களே பிளான் பண்ணி அதுக்கு போய் நீங்க ஜாயின் பண்ணுவீங்க. அதே மாரி திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி, நீங்க வந்து திருமணம் நடக்கக்கூடிய எல்லா ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து அழகா 7ஆம் இடத்த பார்க்கறனால சூப்பரா நடக்கும். உங்களுக்கான ஒரு புது பார்ட்னர்ஸ் வரப்போறாங்க. உங்களோட தொழில்ல முன்னேற்றம் இது எல்லாமே கடகத்துக்கு நடக்க போகுது. நான் சொன்ன இந்த சின்ன விஷயத்த மட்டும் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி 2026 எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சு. யார் யாரெல்லாம் நீங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா உங்களோட வேலை செய்யலாம், யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், யாரெல்லாமே நிதானித்து உங்களுடைய வேலை செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். உங்களோட சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுடைய தசா புக்தி தான் உங்களுக்கு வந்து இந்த கோச்சார ரீதியான பலன்களை கன்ஃபார்ம் பண்ணும். எப்படிப்பட்ட தசா புக்தி அந்தரம் சூட்சமும் உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்கிறது என்று கண்டிப்பா பார்க்கணும். அதன் மூலியமாக அந்த பலன், அதன் மூலியமாக அந்த பரிகாரங்கள், அதன் மூலியமாக சில தான தர்மங்கள், இது எல்லாமே செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா 100% மாற்றங்கள் இருக்கு. பொதுவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதன் மூலியமாக நீங்க சரி செய்துக்கலாம் அப்படின்னா, நீங்க ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமா உங்களுடைய வைப்ரேஷன்ஸ ஹேண்டில் பண்ணலாம். நியூமராலஜி மூலியமா அந்த கிரகத்தை எதெல்லாம் நீங்க டீஆக்டிவேட் பண்ணணும், எதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும், உங்களுக்கான ஃபேவரைட் நம்பர்ஸ் என்ன? எல்லாமே வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடுகள் எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணி, அந்த விஷயத்த வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது, எப்பேர்ப்பட்ட அவயோக தசையாக இருந்தாலும், எப்பேர்ப்பட்ட சனி பாதிப்புகள் இருந்தாலும், விதியை மதியால் வென்று நாம நம்மளுடைய விஷயத்த சரி செய்து கொள்ளலாம். கீழ இருக்கிற என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதக அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க வந்து ஜாதகம் பார்த்து இதற்கான அந்த பலன்கள், இதற்கான அந்த பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே 100% சொல்யூஷன் இருக்கு. அது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், எந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும், கரெக்டான பாவக ரீதியான பரிகாரங்கள் செய்யும்போது அதற்கான ரிசல்ட் கிடைக்கும். ஒருத்தருக்கு திருமணமே ஆகல அப்படின்னா வாழை மரம் வெட்டுங்க. செவ்வாய் தோஷம் இருக்கு, ராகுகேது தோஷம் இருக்கு, சர்ப்ப தோஷம் இருக்கு, இந்த மாதிரி பண்ணுங்க. பொதுவா சொன்னா யாருக்குமே அது வந்து நடக்காது. அது பரிகாரம் உங்களோட ஜாதகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுதா? இல்ல என்ன மாதிரியான பாவகத்திலிருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதற்கான பரிகாரங்கள் செய்தால் மட்டுமே அதற்கான நிவர்த்தி கிடைக்கும். இது உண்மை. ஸோ சனி யாருனால அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அதற்கான பரிகாரங்கள். ராகு கேதுனால யாரெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அதற்கான பரிகாரங்கள். மாந்தி மூலியமாக யாருக்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கோ அதற்கான பரிகாரங்கள். ஜாதகத்துல ஒரு விஷயம் மட்டும் பார்க்கக்கூடாது, பல விஷயங்கள் பார்க்கணும். ஸோ உங்களுடைய நம்பர்ஸ் என்னோட நம்பர் கீழே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நீங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. அதாவது இதற்கு முன்னாடி சனி பயிற்சியிலலாம் சனி பகவானாலே நிறைய பேர் ஒரு மாதிரி பதட்டம் பயத்திலே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சனி பயிற்சினாலே ஒரு பதட்டம் பயம். இதே இது சனி பகவான் வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னலாம் பாதிப்பு வரப்போகுதுன்னு சொல்லி நிறைய ஒரு பதட்டத்துலேயும் பயத்துலேயும் நிறைய பேர் இருப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு இது என்ன மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்துது, என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை சனி பகவான் வக்ரபயிற்சி காலத்தில் ஏற்படுத்துகிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து சனி பகவான் ஜூலை 27ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 11ஆம் தேதியிலேருந்து அவருடைய வக்ரபயிற்சி காலம் இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 138 நாட்கள் இருக்குது.
இதே இது மீனத்தில் இருக்கிற சனி பகவான் அதே இதிலே வக்ரமாகிறாரு. அதாவது ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கிற சனி பகவான் வக்ரமாகி, அதாவது ஜூலை 27 முதல் 10வது மாதம் 9ஆம் தேதி வரைக்குமே வக்ரகதியில் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே 10வது மாதம் 9ஆம் தேதி முதல் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அடைகிறாரு. சரிங்களா? இப்படிப்பட்ட அங்கேருந்து டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்குமேவும் வக்ர பயிற்சியாக இருக்கிறாரு. இப்படி இருக்கிற 138 நாட்களுமே ஒரு பதட்டமாகவே இருக்கணும். ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அப்படின்னா நம்மளுக்கு அத்தனை மாதமும் அத்தனை நாட்களும் நாங்கள் பயத்தோடு தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுலாம் பயப்பட தேவையே இல்லை. இதில் என்ன வழியான மாற்றம் ஏற்படுது அப்படின்னா 31/10/2026 அன்று அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அதிச்சாரமாக சிம்மத்துக்குள்ள கூடிய குரு பகவான் வந்து அதிச்சாரமாக போகிறாரு. அதுக்கு முன்னாடி கடகத்தில் இருக்கிற குரு பகவான் நம்மளுடைய மீனத்தில் இருக்கிற சனி பகவானை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அதிகப்படியான பாதிப்புகளோ அதுபடியான எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்மளுடைய இயற்கை சுபரே குரு பகவான் தானே. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல பார்வையாக பார்க்கும்போது பாதிப்பு இருக்காது. ஆனால் நான் சொன்ன அந்த 31ஆம் தேதியிலேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் குரு பகவான் விலகி போகிறாரு மீனராசியை பார்க்காம. அப்படி இருக்கிற அந்த 42 நாட்கள் மட்டுமே கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ அப்படிப்பட்ட அந்த 42 நாட்களில் மட்டும் நம்ம என்ன மாதிரியான எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும், அதற்கு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி முழுசாக இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியாக நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க இந்த வீடியோவை. அதனை பற்றின வழிபாடும் செய்யுங்க. உங்களுக்கு சனி பகவான் பெரும் ஆசீர்வாதத்தோடையும் ஆற்றலையும் கொடுப்பார். கடகராசி நேயர்களுக்கான சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்ர பயிற்சி காலத்தில் உங்களுக்கு குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்கிறாரு. எதுக்கு ஃபஸ்ட்டு குடும்ப ஒற்றுமை என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, என்னதான் நம்மளுடைய குடும்பத்துக்காக நீங்கள் ஓடி ஓடி உழைச்சாலும் சரி, என்ன தியாகம் பண்ணியிருந்தாலும் சரி, சில இடங்களில் வந்து குடும்பத்தினால நிறைய அவமானப்பட்டோம் இல்லை பிரிஞ்சிருக்க உண்டான சூழ்நிலையோ நிறையா இருந்திருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் பிரிஞ்சிருக்கிறது, குழந்தைகள் புரிதல் இல்லாமல் சண்டை சச்சரவு, அதன் மூலமாக அவங்கள்ட்ட பேசாமல் இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு குடும்ப சூழல் தான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ சனி பகவான் வக்ர பயிற்சி காலத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்க போகுது, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது, ஒரு சந்தோஷமான சூழல் உங்கள் குடும்பத்தில் இருக்க போகுது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தாமத திருமணமே நடக்கலை, இதில் முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, இரண்டாம் திருமணமாக இருந்தாலும் சரி, எனக்கு ரொம்ப தாமதமாகிடுச்சு திருமணம், நானும் எவ்வளோ பார்த்துட்டேன், எவ்வளோ அலைஞ்சிட்டேன், இல்லை எனக்கு பார்க்குறதுக்கு கூட ஒரு பர்சன் கூட கிடையாது, ஒரு ஆள் கூட இல்லை பார்க்குறதுக்கு, என்னுடைய திருமணத்தை நடத்துறதுக்கு நானாக என்னுடைய முயற்சி எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், எனக்கும் ஏஜ் ரொம்ப ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலம் திருமணத்திற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி தராது. நீ ஒன்றுமே பண்ண வேணாம்ப்பா, நீ ஸ்டார்ட் பண்ணு சரியா, நானே உனக்கு ஒரு நல்ல குடும்பத்தையும் நல்ல உனக்கு ஒரு மணமகளையும் ஏற்படுத்தி தாரேன்னு சொல்லி சனி பகவான் இந்த சனி வக்ர பயிற்சி காலத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்படுறாரு. ஸோ திருமணத்திற்கு உண்டான அமைப்பு நிச்சயமாக இருக்குது. இதே இது நான் காதல் பண்ணிக்கிருக்கேன், எனக்கு வந்து என்னுடைய வீட்டில் வந்து சம்மதம் கிடைக்குமா, நான் அது ரொம்ப வருஷமாக நாங்கள் திருமணம் அவங்க ஓகே சொல்லுவாங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிருக்கோன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கும் நிச்சயமாக உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு பரிபூரணமாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டிற்கு காதல் திருமணம் நிச்சயமாக நடக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு விஷயம் நினச்சது நடக்கணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கேன், அது நடக்கவே மாட்டேங்குது. அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு சொந்த வீடு வாங்கணும், வாகனம் வாங்குறது, இல்லை நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு வரணும், சுற்றுலா போயிட்டு வரணும், ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரணும், இல்லை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்கு செய்யணும்னு நினைக்கிறது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த விஷயம் இந்த காலகட்டம் சனி பகவான் வக்ர பயிற்சி காலத்தில் நடக்க போகுது, உறுதியாக நடக்க போகுது. சரிங்களா? அதில் அதாவது உங்களுக்கு உண்டான அதுக்கு ஏற்படுத்துறதுக்கு உண்டான தடை வந்து உங்களை விட்டு விலகி போக போகுது. ஸோ நிச்சயமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய எது தெரியுமா, புதுசாக கடன் வாங்குறது கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி தர்றாரு. ஆனால் மறுபடியும் கடன் வாங்கிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அவர் என்ன பண்ணுறாருன்னா, நானே புதுசாக கடன் வாங்குறதா சரி பாவம்னு அடைக்க பார்க்குறேன், நீ என்னென்னா இன்னும் புதுசாக கடன் வாங்கிக்கிருக்க, அப்படி இருக்கிறதுல நான் என்ன உனக்கு எதுக்கு கடன் அடைக்கிறதுக்கு உதவி பண்ண சொல்லி என்ன பண்ணுறாரு, அதுக்கு உண்டான பாதிப்பை தான் அடுத்து தருவார், புதுசாக நீங்கள் நிறையா கடன் வாங்கும்போது. ஸோ கடன் வாங்காமல் எப்படி மேனேஜ் பண்ணணும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லா இருந்தாலுமே, உங்களுக்கு அதுக்குண்டான அமைப்பு இருந்தாலுமே அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
ஓகே நம்ம கரெக்டான இடத்துல தான் வீடு வாங்குகிறோமா, இடம் வாங்குகிறோமா, வாகனம்லாம் கரெக்டான வாகனம் வாங்குகிறோமா, இல்லை செகண்ட்ஸ் வாங்குகிறோமா, அப்போனா அதில் ஏதாவது பாதிப்பு இருக்குதா, இந்த இடத்துல நம்ம இடம் வாங்குறதுக்குண்டான அமைப்பு நல்லா இருக்குதான்னு சொல்லி, அதாவது ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை நல்ல தெளிவாக விசாரித்து வாங்குறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இல்லைனா தேவையில்லாத ஒரு மனக்குழப்பமோ தேவையில்லாத ஒரு மைண்ட் அப்செட்டோ உங்களுக்கு வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய ஆடைகள் வாங்குறதுக்கு, புதிய நகை வாங்குறதுக்கு அதற்குண்டான அமைப்பு அமோகமாக இருக்குது, அதிகமாக இருக்குது. சரிங்களா? இது குழந்தை இல்லாதவர்களுக்கு நான் வந்து ஏற்கனவே நிறைய ட்ரீட்மெண்ட் போயிட்டேன், இல்லை எனக்கு நான் எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நிறைய வழிபாடு பண்ணிட்டேன், இன்னும் எனக்கு உண்டான ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக இப்போ யாரோ ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு குழந்தை பேர் உண்டாக்குண்டான ஒரு ஆலோசனை ஒருத்தர் கொடுக்கறதுக்குண்டான அமைப்பு இருக்குது. யாரோ ஒருத்தர் மருத்துவர், அவர் மூலமாக உங்களுக்கு அதற்குண்டான அமைப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய விஷயம் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, குழந்தைகள் விஷயத்தில் கல்வி ரொம்பவே அருமையான கல்வியாக இருக்குது. சரிங்களா? அதாவது அவங்களுக்கு நினைத்தபடியான பாடப்பிரிவு கிடைக்கிறதுக்கோ, அவங்க இது வரைக்கும் படிக்கவே இன்ட்ரெஸ்டே இல்லாமல் சுற்றுனவங்களுக்கு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்து படிப்பாங்க, படிப்பில் ரொம்ப ஆர்வம் வரும். இந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள் அவங்களுக்கு ஏற்பட போகுது. ஓகே, இவ்வளோ மாற்றங்கள் இருந்தாலும் சில விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும். சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, என்ன இந்த இவ்வளோ விஷயம் இருந்தாலும் உடல் உபாதைகள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏதாவது லைட்டாக ஏதாவது பிரச்சனை இருந்தாலுமே நீங்கள் அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. நான் ஒரு மருத்துவமனைக்கு போய் ஆலோசனை எடுக்கிறதே ரொம்பவே நல்லது. சரி, இப்படிலாம் இருக்குது, நம்ம என்ன வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். எந்த அம்மன் வழிபாடாக இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளி செவ்வாய்க்கிழமை தோறும் சரிங்களா வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக அதன் பாதிப்புகள் குறைந்து கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். இப்போ உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தையும் எந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை உணர்வையும் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்துட்டோம். மேலும் நம்ம என்ன வழிபாடு பண்ணால் இதனுடைய பாதிப்புலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இது கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள், இதன் பாதிப்புலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. இது பார்த்திங்களா, இது உங்களுக்குரிய பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய ராசிக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட பொது பலன்கள். இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்க்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதி நேரத்தை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை வைத்து பார்த்தோம்னா அக்யூரேட்டாக உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயம் நடக்குது, என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பற்றின ஆலோசனை தேவைப்படுதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஜாதகம் பாருங்கள். உங்களுடைய வாழ்வு வளமான வாழ்வாக இருக்கணும். வாழ்த்துக்கள். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். சனி வக்ரம் 15/7/2026 30/11/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரமாகிறார். முதல்ல சனி பகவான் வக்கரம் என்றைக்கு ஆகிறார் அப்படின்னா ஆனி மாதம் 31ஆம் நாள் புதன்கிழமை சனி வக்கரமாகுது. சரி, வக்கரம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வக்கரம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதாவது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி இந்த 2 கிரகங்களுக்கும் சரி, மற்றபடி சுக்கிரன் செவ்வாய் மற்றும் புதன் இந்த 3 கிரகங்களுக்கும் வக்கரகதி நிச்சயமாக உண்டு. என்னென்னா சூரியனிலிருந்து அதாவது எந்த ஒரு கிரகமோ அந்த கிரகத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு சூரியன் வரும்பொழுது, அதுவும் சனிக்கு பார்த்தோம்னா சனிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் வரும்பொழுது வக்கரகதி ஆரம்பமாகிறது. 9ஆம் இடத்துல வரும்பொழுது வக்கர நிவர்த்தி அடையும். இது ஒரு முறையும் வரக்கூடியது. ஒரு தடவைக்கு 2.5 வருஷம் ஒரு சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கார் அப்படின்னா 2 முறை வக்கர அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி வக்கரம் அப்படின்னும் பொழுது அவருடைய வலிமை சற்று கம்மியாக கூடும். இதனால் என்ன அப்படின்னா கெடு பலன்கள் அவரால் கெடு பலன்கள் கொண்ட ராசிக்காரர்களுக்கு சற்று அதாவது இளைப்பாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, மூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனியெல்லாம் நடக்கிறவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் சிறிது காலம் நிச்சயமாக நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போது சனி பகவான் என்ன ராசியில் இருக்காருன்னு பார்ப்போம்.
அதாவது மீன ராசியில் இருக்கார். உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கார். 3ஆம் பாதத்தில் வக்கரகதி அடையார் 15/7/2026. அதுக்கப்புறம் 31/8 அப்போ பார்த்தோன்னா 2ஆம் பாதத்துக்கு வரார். அதாவது உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/10/2026 அப்படி பார்த்தோன்னா அன்றைக்கி வந்து 1ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/11/2026க்கு 1ஆம் பாதத்திலிருந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார். சரியா? வக்கர நிவர்த்தி பலன்கள் தனியாக பார்ப்போம். இப்போ வக்கரத்தினுடைய பலன்கள் என்னன்னு பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய வலிமை குன்றி இருக்கக்கூடும். அதனால் கோச்சார பிரகாரம் வரக்கூடிய பிரச்சனைகள், இன்னல்கள் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் வந்து இந்த 7.5 சனியில் இருக்கிறவா கும்பம், மீனம், மேஷம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி போயின்ட்டுருக்கு. அது தவிர பார்த்தோன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியும் போயின்ட்டுருக்கு. இந்த காலகட்டத்தில் இவாளுக்கெல்லாம் சற்று பிரச்சனைகள் சற்று குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு சுமூகமான நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி பகவானுக்கு பிரச்சனைகள் வலிமை குறைந்தாலும் சில இடத்துல வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமாக கூட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது சில ராசிக்காரர்களுக்கு பரம எதிரியாக இருக்கக்கூடியவர், அதுவும் வந்து சிம்ம ராசி, கடகராசியெல்லாம் வந்து பரம எதிரின்னு சொல்லக்கூடியவர். அந்த மாதிரியான ஒரு கிரகம் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சனி மிகப்பெரிய எதிர் கிரகமாக சொல்கிறது. அதனால தான் வந்து சனி பகவான் 7-8 அதிபதி அப்படின்னு சொல்கிறது. 6-7 அதிபதி சிம்மத்துக்கு. இதன் மூலியமாக கடன் தொல்லை, நோய், தவிர அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்துருவார். இந்த அஷ்டமத்து சனி வந்ததுன்னா கேட்கவே வேண்டாம், எல்லா பிரச்சனையும் கொடுப்பார். அதாவது மிகப்பெரிய அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்தே தீரணும் அவர். அந்த காலகட்டத்தை தாண்டித்தான் எல்லாரும் போயாகணும். சரி, இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அவருக்கு? அதாவது பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னால் அவருடைய முதல்ல வந்து அவருடைய காயத்ரி மந்திரம் இல்லை அவருடைய ஸ்லோகம். அதாவது ஸ்லோகம்னு சொல்லோமே ஆனால் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் ஜமாக்கிரம் மாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம் அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டு வருவதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் சனிக்கிழமை சொல்கிறது இந்த 139 நாளும் சொல்கிறது ரொம்பவும் நல்லது. இது இல்லை அப்படின்னா அதாவது ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்துன்னு ஒரு நாளைக்கு 8 தடவை முறை சொல்கிறது மிகவும் நல்லது. சரி, இதை விட கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போயிட்டு வர்றது. அதாவது சனீஸ்வரன் நவகிரக சன்னதியில் சனீஸ்வரனை சனிக்கிழமை வழிபட்டு வருது. ஆஞ்சநேயர், அதை தவிர விநாயகர் இவர்கள் இருவரும் கட்டினவர்கள், அதாவது சனீஸ்வரனை கட்டியவர்கள்னு சொன்னவர். அதனால் இவர்களை இவர்களை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக விலகக்கூடும். இது தவிர பார்த்தடையானால் சனி பகவானுக்கு உண்டானது எள்ளு, காகத்திற்கு சாதம் போடுறது, அதுவும் வந்து சனிக்கிழமை அன்றைக்கி சுடசாதம் போடுறது மிகவும் விசேஷம். அதற்கு பிறகு நீங்கள் வந்து அன்னம் புசிப்பது ரொம்பவும் நல்லது. காகத்துக்கு சாதம், தயிர் சாதம் வந்து சனிக்கிழமை கொடுக்கறது, தானம் கொடுக்கறது. வேஷ்டி அங்கவஸ்திரம் வந்து கோவில் குருக்களில் வாழைகள்லாம் அந்தணர்களுக்கு கொடுக்கறது. அது தவிர இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் தானம் கொடுக்கறது. லெதர், அதாவது இது தோல் சம்பந்தமான அந்த விஷயங்கள் தானம் கொடுக்கறது. கீழ்த்தட்டு மக்களுக்கு சாப்பாடு, உணவு கொடுக்கக்கூடியது, இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டே வந்தாலே. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் ஹோமில் போய் உங்களால் முடிஞ்ச தானம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. எளிய பரிகாரங்கள் உங்களால் முடிஞ்சது நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அது டெஃபினட்டாக பண்ணலாம். இது தவிர பார்த்தாலேயானால் சனி பகவானை பொறுத்தவரை அவர் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் உங்களுக்கு. அந்த சனி பகவான் குருவினுடைய பார்வையிலையோ நல்ல சுபர்களுடைய பார்வையிலையோ இருந்தால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். இப்போ வந்து பார்த்தோம்னா குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கர்ம காரகன்னு சொல்கிறவர், அதை தவிர வந்து ஆயுள் காரகன்னு சொல்கிறவர். அதாவது உங்களுடைய தொழில் எல்லா விஷயத்துக்கும் முதல்ல இந்த சனி பகவான் வந்தார்னா 7 அஷ்டமம் அர்த்தாஷ்டமம் வந்ததுன்னா முதல்ல வேலையில் பிரச்சனை வரும், பணவரவுக்கு பிரச்சனை வரும். இது எல்லாமே இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எளிய முறையில் நீங்கள் வந்து பயன் பெறணும் அப்படின்னா அவருடைய காயத்ரி மந்திரம், அவருக்கு வந்து இந்த நெய், அதாவது இந்த எண்ணெய் வந்து எள்ளில் எடுக்கப்பட்ட எண்ணெய்,
அதாவது ஜிஞ்சிரி ஆயில் சொல்கிறா இல்லையா, நல்லெண்ணெய் எடுத்து நல்ல செக்கில் ஆட்டு நல்லெண்ணெய் வந்து கொண்டு போய் தானமாக கொடுங்க, இல்லை கோவிலுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு கொடுத்துட்டு வாங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனியினுடைய வக்ரம் என்ன மாதிரியான விளைவுகளை தரும் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய என்ன பேமெண்ட் கட்டணும், என்ன இது எடுத்துக்கணும், அப்பாயின்மெண்ட் எப்படி எடுத்துக்கணுன்றதையும் சொல்கிறேன். அது பேமெண்ட் கட்டிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் அப்பாயின்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை பற்றி பேசலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்ரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன், அதிவேகமாக செல்லக்கூடியவர். சரி, இந்த சனி வக்ரம் என்ன செய்யும் இந்த கடக ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ தானே சார் அஷ்டமத்து சனியெல்லாம் முடிஞ்சது, இப்போ தானே சார் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரோம், திருப்பியும் வக்ர சனின்றீங்களே, இது எந்த அளவு சார் இருக்கும்? கவலைப்பட தேவையில்லை, கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கும். ஏன்னா வக்ர சனியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேயே தான் இருக்க போகிறது. அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே 3ஆம் பாதம், 2ஆம் பாதம், 1ஆம் பாதம்னு உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே தான் இருக்குது. அதனால் கவலைப்பட தேவையில்லை, பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. முன்ன மாதிரியான கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடையாது. இருந்தாலும் வக்ர சனி வலிமை இழக்கக்கூடும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். இதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வரவேண்டிய சில நல்ல விஷயங்கள் தடைபடக்கூடும். என்ன வர வேண்டிய விஷயங்கள்னால், வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த விஷயங்கள் தடைபடும். அதை தவிர வந்து தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது போட்டித் தேர்வு இந்த மாதிரியான விஷயங்களில் சிறு பின்னடைவு இருக்கும். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாகவே இருக்கிறது நல்லது. அதை தவிர பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே, உங்களுடைய ராசிக்கும் சரி சிம்ம ராசிக்கும் சரி சனி பகவான் அந்த அளவு ஏற்ற கிரகம் கிடையாது. ஏன்னா சப்தமாதிபதி, அதாவது உங்களுக்கு 7, 8க்கு உண்டானவர், அவர் போய் 9ல் போய் இருக்கிறது வந்து அந்தளவு பெரிய விசேஷத்தை உங்களுக்கு கொடுக்காது. இருந்தாலும் அஷ்டமத்தில் இருந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. ஓரளவு மூச்சு விடுற அளவுக்கு கொஞ்சம் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ வக்கரகதி அடையும் போது அந்த நல்லதில் சிறிதளவு குறையும். இருந்தாலும் உங்களுடைய ராசியிலே குரு இருக்கிறதுனால அது ஒரு அட்வான்டேஜ். உச்ச குரு இருக்கிறதுனால அவர் தன்னுடைய வீட்டையை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கணும்னு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய காலகட்டத்தில் அதாவது பழம் நல்லா பழுக்கும் பொழுது வந்து யாரோ ஒருத்தர் சாப்பிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதனால் கடகராசிக்காரர்கள் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகமாக ஆசைப்படாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது. எடுத்த காரியங்களில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுடைய லாபத்தை பார்க்கறதுனால சிறு தொய்வு உண்டாகும். அதாவது செய்யக்கூடிய தொழிலில் வந்து வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் வந்து லாபங்கள் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அதோட உங்களுடைய முயற்சிகளில் சிறு பின்னடைவு வரும். அதோட உங்களுடைய இளைய சகோதரர்களோட சிறு பிணக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டையும் பார்க்குறார். 6ஆம் வீட்டை பார்க்குறதுனால போட்டித் தேர்வில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதை தவிர வந்து புதுசாக கடன் வாங்காதீங்க. கடன் ஏற்கனவே இருக்கிற கடனை அடைச்சா போகிறன்ற நிலைமையில் இருப்பீங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கடனை வந்து வாங்காதீங்க. அந்த கடனை வாங்கி இந்த கடனை கொடுத்து இந்த கடனால் அந்த கடனை முடித்து இப்படி மாற்றி பேசிகிட்டே இருக்கலாமே தவிர கடன் ஏறிடும். அதனால் கடன் வாங்காதீங்க, பொறுமையாக இருங்க. இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்களாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். தண்ணீர் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் அதிக முதலீடு போடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பால் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. பயிர் வியாபாரம் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதாவது பயிர்னால் இந்த வேளாண்மை பண்ணுறவங்களாம் அதிகமாக முதலீடு போட்டு பண்ணுறதுன்றது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. உங்களுடைய ராசிக்கு மொத்தமாக சொல்லப்போனால், அதாவது பொதுவாக இந்த 15/7/2026 30/11/2026 வரலும் உண்டான காலகட்டங்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தலையானால், உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலையில்
ஏற்றங்கள் இருக்காது, கொஞ்சம் சற்று பின்னடைவு இருக்கும். தாயின் உடல்நிலை ஏற்றங்கள் இருக்கும். இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு பின்னடைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். போட்டித் தேர்வில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய, ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நிச்சயமாக அதிகமான உடல் உழைப்பை போட்டால் தான் உங்களுக்கு அதில் வரும், இல்லைன்னா வராது. இந்த வாட்டி ரொம்ப கஷ்டப்படும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது. புதுசாக கடன் வாங்காதீங்க. புதுசாக கடன் வாங்கிறதுக்கு ஜாகிரதையாக இருங்கோ. 6ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குறதுனால ருணரோக சத்ருஸ்தானம்ன்றதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்கோ. எலும்பு சம்பந்தமான சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எலும்பு சம்பந்தமான கழிவு பாதைகளில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. மூத்த சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும், இருந்தாலும் லாபத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது இருக்கிற தொழிலில் லாபங்கள் அதிக அளவு வராமல் ஓரளவு சுமாராக இருக்கும். வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த காலத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஜலதுர்கையை போய் வணங்கிட்டு வாங்க. ஜலதுர்கை போய் வணங்கிட்டு வர்றதுனால உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் நிச்சயமாக செல்லக்கூடும். அது தவிர வந்து இரும்பு சம்பந்தமான பொருள், தோல் சம்பந்தமான பொருள் இதெல்லாம் வந்து இந்த கீழ் வேலை செய்கிறவாளுக்கு தானமாக கொடுங்க. அதாவது இந்த பொது காரியங்கள், அதாவது ரோடு பெருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறா இல்லையா, அவளுக்கு இதை வந்து நீங்கள் கொடுங்க. இது வந்து தானமாக கொடுங்க. அது வந்து ரொம்ப நல்லது. கோவிலில் வந்து வேஷ்டி உத்திரியம் இதெல்லாம் வந்து கோவிலில் கொடுத்துட்டு வாங்கும். உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக தவிடுபடியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.